கார்த்திகேயன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா, என்னோடய ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து என்எஃப்டி. ஸோ நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து என்எஃப்டினா என்ன அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணோம். ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு அதோட அனாலிசிஸ், ஸோ அதோட யூசர் ரிசர்ச்சுக்கான என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் சில டெலிவரிபிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டெலிவரபிள்ஸ்லாம் வந்து ஒரு டாஸ்க் டைம் வச்சு இந்த இதில் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் இன்ட்ராக்ஷனாக வந்து நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான திங். ஏன்னா இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கும் குரூப் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ குரூப் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணும் போது எல்லாத்தோட சஜஷன்ஸும் எங்களால் கேட்க முடியுது. சில சஜஷன்ஸ்லாம் ரொம்ப நம்ம எதிர்பாராத அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேபி தட் குட் பி ஹெல்ப்ஃபுல் இன் அவர் ஃப்யூச்சர் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் திஸ் இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Hi, this is Aishwarya. I'm a BCom graduate. Hi, this is Gayatri and I'm also a BCom graduate. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் ஷாப்பாக இருந்தது. லைக் ரொம்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்தது. இன்ட்ராக்ட் பண்ணோம் எங்கள் டீம்மேட்ஸோட, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் லேர்ன் பண்ணோம். Yes, we had a really good learning opportunity and ஒர்க் ஷாப் ஆஸ் இன் ஸோ இதனால் தனியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றா பண்ணும் போது எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. டீம் ஒர்க்னால் என்ன, அதோட அட்வான்டேஜஸ்லாம் இன்றைக்கி really got to know. சரத்குமார் ஃப்ரெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி எல்லாருடைய ஐடியாவும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் எப்படி எப்படிலாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து எஜுகேஷன் ஆப்பை பற்றி ஒன்று நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு மொத்தமாக பிளைண்ட் ஸ்டூடெண்ட் அண்டு கண்ணு தெரியாதவங்களுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ, ஐ எம் ராஜ்குமார். ஸோ நான் வந்து ஒர்க் ஷாப்னால் சும்மா வந்து ஏதோ இது போட்டு சும்மா ஒர்க் பண்ண விடுவாங்கன்னு சும்மா ஜாலியாக வந்தேன். அப்புறம் இங்கே வந்தால் இது ப்ராசஸ்ஸே வேறு. நம்ம வந்து சும்மா ஒரு இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தது என்ன ப்ராசஸ் இருக்குமோ அதை பண்ணிகிட்டு இருந்தோம். இனி இன்டர்வியூவில் என்ன இருக்கும், எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்று இதை இங்கே ஒர்க் ஷாப்பாக பண்ணார். இது வந்து ரொம்ப லேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. நிறைய லேர்ன் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் நான் UX வந்து ஒரு நார்மலான ஆள்களுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இதில் வளர்ந்ததுக்கு அடுத்து தான் ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கும் UX ஹெல்ப் பண்ணணுங்கிறது எனக்கு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் இது என்னென்னா, எங்களோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருந்த என்னென்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இது ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக ஆப்பு. அதுலேயும் இந்த கண்ணு தெரியாதவங்க இது ஹேண்டிகேப்டு வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப் எடுத்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணும்போது, அதுவும் சாரோட கைடன்ஸு அப்புறம் டீமோட கொலாபரேஷன்லாம் இருக்கும்போது எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. நிறையா இன்சைட்ஸ் கிடச்சிருக்கு. நான் மட்டுமே யோசிச்சுட்டு இருந்ததை என்னோடய டீம் கூட சேர்ந்து நான் யோசிக்கிறேன். அதுக்கு கைடன்ஸாக எனக்கு சார் இருக்கார். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Hi, good evening. This is Varadarajan from Aspira. Regarding today's workshop, the problems are very unique and it is very interesting to solve. So I collaborated with our team members. We got up and this is the best way to solve the problems in just a single day or a couple of days. So I think designing is one of the thing which basically understand the users needs and the problems. So hope user experience is one of the nice and interesting topic. So hopefully I gain more regarding the user experience.